வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்கிட்ட இருக்க ஸ்டாஃபை மட்டுமே வச்சு இந்த ஆர்டர் பண்ண முடியாது. அதனால தான் கோபி ஆஃபர் பண்ண இந்த ஹெல்ப்பை நான் இந்த ஆர்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு பாக்யா சொல்ல, இதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. தாராளமா பாருங்க. ராதிகா சொல்ல, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் சொன்னேன். இந்த ஒரு தடவை தான். அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ள நான் புதுசா யாரையாவது ஆள் எடுத்துருவேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, நீங்க எத்தனை தடவை வேணாலும் கோபியோட கிளவுட் கிச்சன்ல இருந்து ஆளை கூப்பிட்டுக்கோங்க. அவருக்கு அதுல பிரச்சனை இல்லாத வரைக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு ஓகே தான். ஆனா நான் வேற ஒண்ணு கேட்கலாமான்னு கேக்குறாங்க ராதிகா. கேளுங்கன்னு பாக்யா சொல்ல, ஒரே நேரத்துல தான் உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றோன்னு நானும் ஆஃபர் பண்ணேன். கோபியும் ஆஃபர் பண்ணாருன்னு ராதிகா சொல்ல, நான் ஏன் அவரோட ஹெல்ப்பை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னு கேட்க போறீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, இல்ல, ஏன் நீங்க என்னோட ஹெல்ப்பை ஏத்துக்கல? என்கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பை எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க, இல்லவே இல்ல. நமக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாதவங்களோட பிசினஸ் பேச முடியும். அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியும். ஆனா தெரிஞ்சவங்க கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். மத்தவங்களுக்கு வேணும்னா அது முடியுமா இருக்கலாம். ஆனா என்னால அது முடியாது அப்படின்னு பாக்யா சொல்ல, நாம இன்னமும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோமா அப்படின்னு ராதிகா கேட்க, தெரியல. ஆனா இருந்ததை மாத்த முடியாதுல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆமான்ற மாதிரி ராதிகா தலையாட்டிட்டு இருக்காங்க. ஆன்ட்டின்னு கூப்பிட்டுட்டு மயூ வர, என்ன மயூன்னு கேக்குறாங்க பாக்யா. என்ன மயூன்னு ராதிகாவும் கேட்க, நான் ஆன்ட்டிய பார்க்க தான் வந்தேங்கிறாங்க மயூ. எப்ப ஆன்ட்டி வருவீங்க நீங்க தூங்குறதுக்கு அப்படின்னு மயூ கேட்க, மயூ எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வர்றதுக்கு லேட் ஆகும். காலையிலேயே சீக்கிரமா எழுந்திருச்சு போயிடுவேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ உன் அம்மா கூட தூங்குறியா அப்படின்னு பாக்யா கேட்க, அப்படியா, சரியா ஆன்ட்டி அப்படின்னு மயூ கொஞ்சம் இறங்கின குரல்ல சொல்ல, போலாமா மயூன்னு கேக்குறாங்க ராதிகா. அப்படின்னு மயூ திரும்ப, மயூ ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற பாக்யா அவங்க பேக்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்து, இந்த இதுல தேங்காய் பர்பி இருக்கு, நாளைக்கு ஆர்டருக்காக பண்ணோம், உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் நான் எடுத்துட்டு வந்தேன், இந்தான்னு நீட்ட சிரிச்சிட்டு வாங்கிக்கிறாங்க மயூ. பாக்ஸ் திறந்து ஒன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க, நல்லா இருக்கான்னு பாக்யா கேக்குறாங்க. சூப்பரா இருக்குன்னு மயூ சந்தோஷமா சொல்ல, சரி சரி நீ போய் தூங்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, தேங்க்ஸ் ஆண்டி, குட் நைட்னு மயூ சொல்ல, பாக்யாவும் குட் நைட்டுங்கிறாங்க. ராதிகாவும் குட் நைட்னு சொல்ல, பாக்யா அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. மறுநாள் ஆர்டருக்காக ஈஸ்வரி வந்து பூஜை போட எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. பாக்யா நெத்தியில விபூதி வச்சுட்டு, இந்த ஆர்டரையும் நீ எல்லாரும் பாராட்டும்படி செஞ்சு முடிக்கணும் பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி வாழ்த்த, தேங்க்ஸ் அத்த அப்படிங்கிறாங்க பாக்யா. இந்த எல்லார்கிட்டையும் கொடுன்னு விபூதி தட்டு செல்விகிட்ட கொடுக்குறாங்க ஈஸ்வரி. இப்போ மணி 5 ஆச்சு. 11 மணிக்குள்ள நம்ம மொத்த சமையலையும் முடிச்சிருக்கணும். அப்பதான் 11:30 மணிக்கு வண்டியில எல்லாத்தையும் ஏத்த முடியும். 12 மணிக்கு டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு பாக்யா சொல்ல, பண்ணிடலாங்க மேடம்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க உங்க டீமோட சேர்ந்து ஸ்நாக்ஸ் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு ஆனந்த் கிட்ட சொல்ல, அவரு சரிங்க மேடம்னு தலையாட்டுறாரு. நீங்க மெயின் கோர்ஸ் எல்லாம் பண்ணுங்க, நம்ம ஆளுங்க கூட இருப்பாங்க அப்படின்னு மத்தவங்க கிட்ட சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்க. ஹாய் ஹாய் ஹாய், குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்னு சொல்லிக்கிட்டு கோபி அங்க வர்றாரு. எழிலும் அமிர்தாவும் கொஞ்சம் அதிர்ச்சியா அவரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மறுபடியும் கோபிக்கு குட் மார்னிங் சொல்ல, நீ என்னடா பண்றீங்க, அதுவும் இவ்வளவு காலையில அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆர்டரை பத்தி யோசிச்சு யோசிச்சு தூங்கவே இல்லம்மா, நல்லபடியா முடிக்கணும்ல, அதனாலதான் சீக்கிரமா முடிச்சு ஓடி வந்துட்டேமா அப்படின்னு கோபி சொல்ல, பாக்யா பாத்துட்டு இருக்காங்க. ஆனந்த் சந்தோஷமா சிரிக்கிறாரு. ஆமா, என்னடா திடீர்னு வேஷ்டி சட்டை அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, கிராமத்து குக்கிங் டீம் எல்லாம் போகுதுல்ல, அதான் அதுக்கு மேட்ச் பண்ணலான்னு அப்படின்னு கோபி சொல்ல, புருவத்தை உயர்த்தி பாத்துட்டு இருக்காரு எழில. அக்காவை தான் பக்கம் இழுக்காம ஓய மாட்டாராட்டிருக்கே சாரு அப்படின்னு செல்வி நினைச்சிட்டு இருக்க. சந்தோஷமா தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு நிக்கிறாரு கோபி. அப்ப உன்னோட கிச்சனை யார் பாத்துக்கிறதுன்னு ஈஸ்வரி கேட்க, இன்னைக்கு நாளைக்கு லீவுமா, ஏன் கிச்சன் ஆளுங்கெல்லாம் இங்க இருக்காங்க, சோ நோ ப்ராப்ளம்ங்கிறாரு கோபி. சாப்பாடு அனுப்புறேன்னு சொன்னவங்களுக்கு அனுப்பலன்னா தப்பாயிடாதா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதெல்லாம் பாத்துக்கலாமா, முதல்ல பாக்யாவோட ஆர்டர் நல்லபடியா முடிக்கணும், ஓகே. பாக்யா, அங்க எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டியா பாக்யா அப்படின்னு கோபி கேட்க, சொல்லிட்டேங்கிறாங்க பாக்யா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கோபி கேட்க, அட பாருடாங்கிற மாதிரி செல்வி பாத்துட்டு இருக்காங்க. இல்ல இல்ல வேண்டான்னு பாக்யா சொல்ல, ஏய் நோ ப்ராப்ளம், என்ன வேலை கொடுத்தாலும் நான் கூச்சப்படாம செய்வேன் அப்படின்னு கோபி சொல்ல, ஈஸ்வரி பெருமையா பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், ஆளுங்களை கொடுத்து உதவி பண்ணதே போதும் அப்படின்னு பாக்யா சொல்லு. அப்படியா, இட்ஸ் ஓகே ரைட் அப்படிங்கிறாரு கோபி. எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கலாமான்னு பாக்யா கேட்க, ஆரம்பிக்கலாங்கிறாங்க எல்லாரும் கோரஸா. நாங்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு பாக்யா போக, கோபி வாடா சாமி கும்பிட்டுட்டு போ அப்படின்னு பையனுக்கு விபூதி வச்சு விடுறாங்க ஈஸ்வரி. மத்தவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்க ஈஸ்வரியும் கோபியும் ஆளுக்கு ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செல்வி ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்து, இந்தாங்க சார் எடுத்துக்கங்கன்னு சொல்ல, தேங்க்யூ செல்வின்னு சொல்லிட்டு கோபியும் ஈஸ்வரியும் எடுத்துக்கிறாங்க. ஓ காஃபி போல, அது ரெடி ஆயிடுச்சான்னு பாக்யா ஒரு செஃப் கிட்ட கேட்க, இன்னொரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்கிறாரு அவரு. இவ்வளவு வேலைக்கு நடுவுல காஃபி வேற ப்ரிப்பேர் பண்ணிருக்காமா, பெரிய விஷயம், அட்மையர் பண்றாரு கோபி. ஆஹா அப்படின்னு காஃபியை ரசிச்சு கோபி குடிச்சிட்டு இருக்க.
ஏன்டா பாக்யா தான் காஃபி போட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. பாக்யாவோட காஃபி எனக்கு தெரியாதா? எவ்வளவு வருஷமா சாப்பிட்டிருக்கேன். வாசனையிலேயே சொல்லிடுவேன் அப்படின்னு காஃபியை ரசிச்சு குடிக்கிறாரு கோபி. ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் ஆனியன் அப்படின்னு இருக்கு. ஒரு 2 பேர் உரிச்சிட்டு இருக்க வெங்காயம் கண்ணுல தண்ணியை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் வெங்காயத்தை உரிக்கலையா நீங்கன்னு கேட்டுட்டு வராங்க பாக்யா. உரிச்சுக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல, பாதி வெங்காயத்தை நீளவாக்குல கட் பண்ணுங்க, மீதியை பொடி பொடியா கட் பண்ணுங்க, சின்ன வெங்காயமும் உரிக்கணும் சரியா, சீக்கிரமா பேசாம சீக்கிரமா வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு பாக்யா அங்க இருந்து நகர்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தேங்காய் துருவிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க. கோபி இதெல்லாம் அப்படியே ஒரே ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு. வேலை முடிஞ்ச உடனே என்னை கூப்பிடுங்க, நான் வந்து டேஸ்ட் பாக்குறேன். ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை எடுத்து வைக்கணும் ஓகே அப்படின்னு பாக்யா சொல்ல, கிண்டிட்டு இருக்காங்க ஒரு லேடி. ஓகேங்க மேடம்ங்கிறாரு செஃப். இதோ பாரு துருவன தேங்காயில பாதிய பால் எடுத்து வச்சிருன்னு பாக்யா சொல்ல, சரிங்கக்காங்கிறாங்க அவங்க. சரிங்கக்கா எடுத்துடுறோம்னு சொல்ல, வேலையை சீக்கிரம் முடிச்சிரு. இஞ்சிய தோல் சீவியாச்சுல, சீக்கிரம் பண்ணுங்க அப்படிங்கிற பாக்யா கிரைண்டர் கிட்ட போய், பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, ரெடி ஆயிடுச்சுங்க மேடம்ங்கிறாங்க அவங்க. சரி சரி பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போக, கோபி அப்படியே பார்வையாலேயே பின்னாடி போயிட்டு இருக்காரு. கோபி என்ன என்னடா பாக்குறேன்னு ஈஸ்வரி கேட்க, என்னம்மா அங்க போறா இங்க போறா, பம்பரம் மாதிரி சுத்தி சுத்தி வேலை செய்யறா அப்படின்னு கோபி ஆச்சரியமா கேட்க, பாக்யா பம்பரம் மாதிரி சுத்துறது உனக்கு இப்பதான் தெரியுதாக்கும், வீட்டுல கூட இப்படிதான்டா சுத்திக்கிட்டே இருப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நான் பெருசா இப்படியெல்லாம் அவளை கவனிச்சதே இல்லம்மா அப்படின்னு கோபி சொல்றாரு. வேலைன்னு வந்துட்டா பாக்யா வேற ஒரு ஆள் ஆயிடுவா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு பொறுமையா பிஹேவ் பண்ணுவா, ஆனா நேத்து இந்த ஒர்க்கிங் ஸ்பாட்ல என்ன ஆர்மியா காமிச்சாமா, ஒரு பெரிய பாஸ் மாதிரி, சத்தியமா அவளை பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்னு கோபி சொல்ல, அவ ரொம்ப திறமையான ஆளு கோபி. சில பேரெல்லாம் அவங்க ஆபீஸ் வேலையை திறமையா செய்வாங்க, ஆனா வீட்டை கவனிக்க மாட்டாங்க. உப்மா கூட ஒழுங்கா பண்ண தெரியாம, காஃபி கூட போட தெரியாம இருப்பாங்கன்னு இன்டைரக்டா ராதிகாவை குத்துறாங்க ஈஸ்வரி. கோபி ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்ல முடியாம அப்படியே நின்னுக்கிறாரு. ஆனா பாக்யா வீட்டையும் கவனிச்சுட்டு வேலையும் கவனிக்கிறதுல நம்பர் 1டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கோபி அமைதியா சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. எழில் முள்ளங்கிய கட் பண்ணிட்டு இருக்க, அமிர்தா சுரக்காய கட் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் கிட்ட ஆயிடுச்சான்னு கேட்க, முடிஞ்சிருச்சுக்காங்கிறாங்க அவங்க. உடனே குனிஞ்சு 4 தேங்காய் எடுத்துக்கிட்டே, அமிர்தா போதும், எழிலு ரொம்ப நேரமா நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எந்திரிங்கன்னு மிரட்டுறாங்க. இதுல என்னமா இருக்கு அப்படின்னு அமிர்தா சொல்லிட்டு கட் பண்ண, மேற்பார்வை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, இருக்கட்டுமா பேசிக் வேலையை எல்லாரும் சேர்ந்து முடிச்சா சீக்கிரம் முடியும்ல அப்படின்னு அமிர்தா சொல்ல, ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிற பாக்யா, டேய் நீ டைரக்டர்டா, மெகா ஹிட் படம் கொடுக்க போற, இப்படி உட்கார்ந்து வேலை பார்க்கலாமா சொல்லுன்னு எழில் கிட்ட கேட்க, அம்மா ஊருக்கே நான் டைரக்டரா இருந்தாலும் என் அம்மாவுக்கு நான் புள்ள தானே, ஹெல்ப் பண்ணி தானே ஆகணுங்கிறாரு எழிலு. அது சரிடான்னு பாக்யா இழுக்க, போமா அப்படின்னு எழில அமிர்தாவும் சிரிக்க, உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்னு ராதிகா அங்கிருந்து கிளம்பி வந்து தேங்காய் துருவிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணுங்கம்மா, டைம் ஆயிடும். ரெடி ஆயிடுச்சா இதெல்லாம், சரி பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுப்புகிட்ட வர்ற பாக்யா அங்க இருக்க ஒரு பாத்திரத்தை யாருமே பார்க்காம விட்டுறத பார்த்துட்டு, ஐயோ யாருமே இல்ல ராமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிட்டு இருக்க, அக்கா அப்படின்னு செல்வி ஓடி வர்றாங்க. எங்கடி போன நீ அப்படின்னு பாக்யா கேட்க, அக்கா பால் கேட்டாங்கன்னு குடுத்துட்டு வரலான்னு போனேன்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல, கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாம் கருகி போய் வீணா போயிருக்கும், இந்தா ஒழுங்கா பாருன்னு கரண்டிய செல்விகிட்ட குடுக்குறாங்க பாக்யா. சரிக்கா அப்படின்னு செல்வி கிண்ட ஆரம்பிக்க, என்ன செல்வி நீயே அப்படி பண்ணலாமா சொல்லு அப்படின்னு பாக்யா அடுத்த இடத்துக்கு போக, நானும் வேலை பார்த்துட்டு தானேக்கா இருக்கேன் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க, பாக்யா பரங்கிக்கா வெட்டுறவங்கிட்ட வர்றாங்க. கோபி இதெல்லாம் அப்படியே ஆன பாத்துட்டு இருக்காரு. ஏய் என்ன நீ இவ்ளோ பெருசா கட் பண்ற, இப்படி பண்ணு புரியுதா, இந்த சைஸ்ல கட் பண்ணு புரியுதா அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்காங்கிறாங்க அந்த பொண்ணு. அடுப்புல கிண்டிட்டு இருக்கவங்கிட்ட போய் நல்லா கிண்டுங்கன்னு கரண்டியை வாங்கி 4 கிண்டு கிண்டிட்டு கையில குடுக்குறாங்க பாக்யா. அப்புறம் உலையில அரிசியை செல்வி கொட்ட அதை ஒரு கிண்டு கிண்டுறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு செல்விட்ட கேட்டுட்டு இருக்க, மேடம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்கிறாரு ஒருத்தர். பாரு நான் தான் வரேன் அப்படின்னு செல்வி கிட்ட சொல்லிட்டு போற வழியில, சீக்கிரம் ஆகட்டும் இன்னொரு டீம் கிட்ட சொல்லிட்டு செஃப் டேஸ்ட் பாக்கலாமான்னு வந்து நிக்கிறாங்க பாக்யா. மேடம் இந்தாங்கன்னு அவரு கொடுக்க, ஒரு கரண்டியில எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, அப்புறம் கொஞ்சம் வெல்லமும் போட்டுருங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல கோபியும் வந்து நிக்கிறாரு. பாக்யாவோட மொபைல் ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வந்து போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க பாக்யா. சமையல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குங்க சார், ரெடி ஆயிடுங்க சார்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஒரு குரல் கேக்குது, சொல்லுங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, மெனுவுல கோலா உருண்டையும் சேர்த்துக்கங்கிறாரு அவரு. திகைச்சு போற பாக்யா, அப்படியா சார் இப்ப சொன்னா எப்படி, ரொம்ப கஷ்டமாச்சேங்கிறாங்க சார், அத கட்டாயம் வேணும்னு சொல்றாரு, நீங்க அதை சேர்த்துக்கோங்கன்னு அந்த வாய்ஸ் சொல்ல, சரிங்க சார் சரிங்க நான் பண்ணிடுறேங்கிறாங்க பாக்யா. பேசிட்டு இருக்கதை கேட்டு ஈஸ்வரி பக்கத்துல வந்து நிக்க, இந்த பக்கம் எழில் அமிர்தா செல்வின்னு 3 பேரும் நிக்கிறாங்க. கோபியே வர்றாரு. என்னம்மா ஏதாவது பிரச்சனையான்னு எழில் கேட்க, அஜிசேகர் சாரோட மேனேஜர் போன் பண்ணாரு, திடீர்னு ஸ்டார்டர்ல கோலா உருண்டை பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, மட்டன் கோலா உருண்டையான்னு செல்வி கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்லல,
கோலா உருண்டை பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, இந்த நேரத்துல மட்டன் வாங்கி செய்ய முடியுமா பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நாம வழக்கமா மட்டன் வாங்குற இடத்துல முன்னாடியே சொல்லணும். நிறைய குவாண்டிட்டி தேவைப்பட்டா உடனே எங்க கிடைக்கும் அத்த அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. அம்மா அவங்க நான்வெஜ் வேணான்னு சொன்னாங்கன்னா நம்ம வாழைப்பூவுல கோலா உருண்டை பண்ணிடலாம்ல அப்படின்னு அமிர்தா சொல்ல, அமிர்தா சொல்றது நல்ல ஐடியா தான் பாக்யா. அதே மாரி பண்ணிடலாமேன்னு கோபி சொல்றாரு. பண்ணலாம் தான். ஆனா வாழைப்பூவுமே நிறைய கிடைக்கிறது கஷ்டம். அதை விட அதை கிளீன் பண்றது பெரிய கஷ்டம் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. அம்மா பேசாம நீ முடியாதுன்னு சொல்லிடுமாங்கிறாரு எழில். டேய் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மள நம்பி ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட கொடுத்தா நடக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. அக்கா நீ மெனு ரெடி பண்ணி கொடுத்து பார்த்துட்டு ஓகேன்னு தானே சொன்னாங்க. இப்ப என்ன திடீர்னு கோலா உருண்டை கேக்குறாங்கன்னு சொல்ற அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. மேனேஜ்மெண்ட்லயே எல்லா முடிவும் எடுத்துட்டாங்களாம். ராஜசேகர் சார் நேத்து நைட்டு தான் மெனுவை பார்த்தாராம். கோலா உருண்டையே சேர்க்க சொல்லி இருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல, 500 பேருக்குன்னு ஆளுக்கு 3ஆவது வைக்கணுமே பாக்யா, மொத்தமா 1500 வேணுமே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆன்னு அதிர்ச்சி ஆகுறாரு கோபி. கொஞ்சம் யோசிக்கிற பாக்யா, பேசாம சோயாவுல பண்ணிடலாமா அத்தன்னு கேக்குறாங்க. மத்தவங்க யோசிக்க, நல்லா இருக்குமான்னு செல்வி கேக்குறாங்க. நல்லா தான் இருக்கும். பண்ற விதத்துல பண்ணா மட்டன் மாதிரியே இருக்கும். நான் 2-3 தடவை பண்ணிருக்கேன். சோயாவுல பண்ணிடலாமான்னு பாக்யா கேக்குறாங்க. ஓகேம்மா, ஆனா அதுக்கு சோயா வாங்க வேணாமா அப்படின்னு எழில் கேட்க, ஐயோ அது ஈஸியா கிடைக்கும்டா, நான் வாங்கிட்டு வர சொல்றேன் இரு வந்துடுறேன்னு பாக்யா ஓட, அம்மா பாத்து போன எழில் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் என்கிட்ட வந்துச்சுன்னா 1/2 மணி நேரம் இல்ல 1/2 நாள் யோசிப்பேன். ஆனா பாக்யா இவ்ளோ பெரிய பிரச்சனையை இவ்ளோ சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. சூப்பர் சூப்பர் அப்படின்னு கோபி பயங்கர ஆச்சரியத்தோட சொல்ல, ஈஸ்வரி பெருமையோட சிரிக்கிறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும்ங்கிற மாதிரி செல்வி பாக்குறாங்க. வாழை இலை வர, வாங்க வாங்க இங்க வைங்கிறாங்க பாக்யா. செல்வி வா வா இலை வந்துருச்சு, சரி இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு செல்வி கிட்ட சொல்ல, எல்லாம் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்தவர் சொல்ல, நல்லாதான் இருக்கும், ஒரு வாட்டி செக் பண்றது நல்லது தானே. நீ பாரு செல்வி என்ன அப்படிங்கிற பாக்யா. போன் வருது, நீ பாருன்னு சொல்லிட்டு ஹலோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க. ஆமாங்க இல்லங்க, சரி சரின்னு பாக்யா பேசிட்டு இருக்க. என்ன இலையெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அக்கா பாதிக்கு மேல இலையெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, போன்ல பேசிட்டு இருந்த பாக்யா, இருங்க சொல்றேன் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஏய் என்னடி என்ன சொல்றேன்னா, இங்க பாரு ஒரு இலை கூட முழுசாவே இல்ல அப்படின்னு சொல்ல, இலைய எடுத்து பார்த்துட்டு, ஐயோ என்ன இதுன்னு பாக்யா கேட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி கோபி வந்து நிக்கிறாரு. இலையெல்லாம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் கூட கிளிய கூடாதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, எடுத்துட்டு வரும்போது கிளியாம தான் மேடம் இருந்ததுங்கிறாரு கொண்டு வந்தவரு. அப்புறம் என்ன இதெல்லாம் நாங்க உட்காந்து கிழிச்சோமா, உங்க வண்டியில உட்காந்து கிழிச்சு எடுத்துட்டு வந்தீங்களா நீங்க அப்படின்னு கேட்க, காத்துல கிழிஞ்சிருக்குங்க மேடம்ங்கிறாரு அவரு. ஆர்டர் கொடுத்தவங்க கிட்ட போய் நாங்க இதை சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்படின்னு பாக்யா பேசிட்டு இருக்க. கொஞ்சம் தாங்க மேடம் கிழிஞ்சிருக்குன்னு அவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. என்ன கொஞ்சம் தான் கிழிஞ்சிருக்கு, இதோ பாருங்க எல்லாமே கிழிஞ்சுதான் கிடக்கு அப்படின்னு பாக்யா சண்டை போட்டுட்டு இருக்க. தலைவாழையில ஒரு 500 உடனே அப்படின்னு கோபி போன்ல யாருக்கிட்டயோ சொல்லிட்டு இருக்காரு. வழக்கமா உங்ககிட்ட தானே நான் வாங்குறேன், இப்படிதான் பண்ணுவீங்களான்னு பாக்யா கோவமா கேட்க, இல்லங்க மேடம் அப்படின்னு அவரு சங்கடமா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, நான் வேற இடத்துல வாங்கிக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. அது எப்படிங்க மேடம் கொண்டு போக முடியும், கொண்டு வந்துட்டோமே அப்படிங்கிறாரு அவரு. கிழிஞ்ச இலையெல்லாம் எங்க தலையில கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, போங்க எடுத்துட்டு போங்க எங்களுக்கு வேண்டாம், எடுத்துட்டு போங்கன்னு பாக்யா சொல்ல, எடுத்துட்டு போங்க வேண்டாம் அப்படின்னு எழிலும் சொல்றாரு. என்ன தூக்குங்கண்ணே அப்படிங்கிறாங்க செல்வி. காசு என்ன மரத்துலயா காக்கிது அப்படின்னு பாக்யா கோவமா சொல்லிட்டு இருக்க. அவங்க இலைய எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அம்மா இப்ப இலைக்கு என்னமா பண்றது அப்படின்னு எழில் கேட்க, இன்னொருத்தர் இருக்காருடா அவர்கிட்ட கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், அவர்கிட்ட வேணா கேட்டு பாப்போன்னு போன் பண்றாங்க பாக்யா. நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு வர. டேய் அவரு போன் ஆஃப்ல இருக்குடா அப்படின்னு பாக்யா பதட்டமா சொல்ல, சரி நான் வேணா போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரட்டுமான்னு எழில் கேக்குறாரு. முடியுமா உன்னாலன்னு பாக்யா கேட்க, அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் திரும்ப, டே 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 இரு இரு வெயிட் வெயிட் அப்படின்னு பக்கத்துல வர்ற கோபி, இருடா இலை வாங்குறதுக்கு நீ எதுக்கு போகணும், அக்யா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, நான் ஆல்ரெடி அவர்கிட்ட போன் பண்ணி பேசிட்டேன், மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தலைவாழை இலை வந்து டெலிவரி ஆகும், இட்ஸ் ஓகே அப்படின்னு கோபி சொல்ல, பாக்யாவும் எழிலும் ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. என்ன இது ஷாக்கான எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனும் இங்க ஃபுட் பிசினஸ்ல தான் இருக்கேன், எனக்கும் நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இலைய பத்தி கவலைப்படாதீங்க, இன்னொரு 20 மினிட்ஸ்ல இங்க வந்துரும், ஓகே கமான் கேரி ஆன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு அங்க இருந்து போக பிரமிப்போட இருக்கிறாங்க பாக்யா. அம்மா இவர் கொஞ்சம் ஓவரா தான் போறாரோ அப்படின்னு எழில் கேட்க, அமைதியா நிக்கிறாங்க பாக்யா. கோலா உருண்டை ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹே கமான் 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 இன்னொரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு, குயிக் இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு சொல்லிட்டேன், கமான் அப்படின்னு இன்விஜிலேட்டர் மாதிரி அங்கங்க சுத்தி சுத்தி வேலை பாக்குறாரு கோபி. என்ன கிளறீங்க இப்படி கிளறீங்க, கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபி வேஷ்டிய மடிச்சு கட்டிட்டு ஒரு அடுப்பு கிட்ட நின்னு பாத்திரத்துல கிளற, அமிர்தா அங்க பாரேன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு எழில் சொல்ல, என்னால உங்க அப்பா இத பண்றாருங்கிறத நம்பவே முடியல அப்படின்னு அமிர்தா சொல்ல, அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு எழிலும். கோபி சீரியஸா அந்த பாத்திரத்துல சாம்பார் மாதிரி எதையோ கிண்டிட்டு இருக்க.
கோபி உனக்கு இதெல்லாம் தெரியுமாடான்னு வந்து நின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. சொந்தமா கிச்சன் இருக்கு இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேங்கிறாரு கோபி. அத்தை இத டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கோலா உருண்டையை தூக்கிட்டு ஓடி வர்றாங்க பாக்யா. கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குற ஈஸ்வரி, பாக்யா ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கோபி கையை நீட்டி ஒரு உருண்டை எடுத்துட்டு, ஆகா சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கடி கடிச்சிட்டு, வாவ்! இப்படி ஒரு கோலா உருண்டைய நான் என் லைஃப்ல சாப்பிட்டதே இல்ல. ஐ மீன் இப்ப ரீசன்ட் டைம்ல சாப்பிட்டது இல்ல. சூப்பர் அப்படின்னு பாராட்ட, ஈஸ்வரி, அமிர்தா, எழில் எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அத கீழ வைங்கன்னு பாக்யா சொல்ல, ஓ இதையான்னு மீதி கோலா உருண்டைய கீழ வைக்க போறாரு. அத இல்ல கரண்டிய வைங்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்யா. இல்ல இல்ல பாக்யா இருக்கட்டும்னு கோபி சொல்ல, விடுங்க நான் பாத்துக்கிறேங்கிற பாக்யா செல்வின்னு கூப்பிடுறாங்க. செல்வி வேகமா ஓடி வர, இந்தா இத கிளறி விடு அப்படிங்கிறாங்க. நீங்க சும்மா இருங்கன்னு பாக்யா சொல்ல, சார் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க செல்வி. அப்போ ராஜசேகர் சார் அவரோட மேனேஜர் அங்க வர்றாங்க. வாங்க சார், வாங்க 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 சார் அப்படின்னு பாக்யா முன்னாடி வந்து வரவேற்க, வணக்கங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு ராஜசேகர். நல்லா இருக்கேங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்னு கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, எழில ஒரு சேர் எடுத்துட்டு வாங்குறாங்க பாக்யா. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இருக்கட்டும், சமைக்கிற இடத்தோட லொகேஷனை சொல்லுங்கன்னு டிரைவர் கேட்டான். நான் தெரு பேரை மட்டும்தான் சொன்னேன். இந்த தெருவுல எங்க பிரதானமான சமையல் வாசனை வருதோ அங்க நிறுத்துன்னு சொன்னேன். அவன் இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டான் அப்படின்னு ராஜசேகர் சொல்ல, ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிற பாக்யா, அத்தை இவர்தான் ராஜசேகர் சார்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண அவங்க ஒரு வணக்கம் போடுறாங்க. அவரும் ஒரு வணக்கம் போட, தெரியுமே முன்னாடியே பாத்திருக்கேனேன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. நல்லா இருக்கீங்களாமான்னு ராஜசேகர் கேட்க, நல்லா இருக்கேங்க சார் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, சமையல்லாம் முடிஞ்சிருச்சாமான்னு கேக்குறாரு அவரு. முடிஞ்சிருச்சுங்க சார்னு பாக்யா சொல்ல, இந்த பக்கம் ஒரு மீட்டிங்க்கு வந்தேன், அப்படியே இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது டேஸ்ட் பண்ணலாமான்னு அவரு கேட்க, ஐயோ கண்டிப்பாங்க சார் இதோ எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற பாக்யா ஒரு பெரிய பிளேட்ல, இந்தாங்க சார் இதுல சாம்பிள் ஸ்வீட்ஸ் மட்டும் இருக்குங்க சார் அப்படின்னு முன்னாடி நீட்ட, அடடே பார்க்கவே பிரமாதமா இருக்குமா அப்படின்னு ராஜசேகர் சொல்ல, மாப்பிள சம்பா அரிசியில செஞ்ச பொங்கல், இது பனங்கிழங்கு மாவுல செஞ்ச பணியாரம் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, கடைசி நேரத்துல கோலா உருண்டை செய்ய சொல்லி ப்ரெஷர் பண்ணிட்டேன்னு ராஜசேகர் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், சாப்பிட்டு பாருங்க சார் அப்படின்னு பாக்யா நீட்டா ஒவ்வொரு பிளேட்ல இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ராஜசேகர். எல்லாரும் ஆர்வமா அவரையே பாத்துக்கிட்டு இருக்க, அவரு சாப்பிடுறதுலயே குறியா இருக்காரு. இதோட 6-7 முறை உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நீங்க தடவை செஞ்சதை விட அருமையா செய்றீங்களே தவிர, டேஸ்ட்லயும் சரி இன்னோவேஷன்லயும் சரி நீங்க எந்த குறையுமே வச்சதில்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே அப்படின்னு ராஜசேகர் சொல்ல, தேங்க்யூ சார்னு பாக்யா சொல்றாங்க. வேற வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய டெலிகேட்ஸ் வராங்க இந்த தடவை, அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு ராஜசேகர் சார் சொல்ல, ரொம்ப சந்தோஷம் சார்ங்கிறாங்க பாக்யா. உங்க திறமைக்கு இன்னும் நிறைய ஆர்டர் கிடைச்சு நீங்க பெரிய ஆளா வரணுமா அப்படின்னு ராஜசேகர் சொல்ல, ஆமான்னு தலையாட்டிட்டு நிக்கிறாரு கோபியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிம்மா அப்ப நான் கிளம்பட்டுமான்னு கேக்குறாரு ராஜசேகர். சார் வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, இல்ல இல்ல மத்ததெல்லாம் நான் ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டுக்கிறேன், ஸ்டாஃப் இங்கதான் இருப்பாரு, உங்களுக்கு பணத்தை அவரு செட்டில் பண்ணிடுவாரு அப்படின்னு ராஜசேகர் சொல்ல, சரிங்க சார் தேங்க்யூங்கிறாங்க பாக்யா. வரேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. எல்லாரும் கும்பிடு போட்டு அனுப்பிடுறாங்க. கோபி அப்படியே பெருமையா பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவுல பாக்யா வீட்டு கிச்சன்ல ஈஸ்வரியும் ராதிகாவும் நிக்கிறாங்க. ஆர்டர் எடுத்திருந்தாங்கல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு கோபி சொன்னானா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்லையேங்கிறாங்க ராதிகா. அவன் பாக்யாவை பார்த்து பிரமிச்சு போய் இல்ல நின்னா. 2 பேரும் ஒன்னா நிக்கிறத பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அவனுக்கு பாக்யாவை அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையோட அம்மா மாதிரி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, போயிட்டு இந்த ராதிகா திரும்பி நின்னு முறைக்கிறாங்க. உன்னை கட்டின பாவத்துக்கு பல்ல கடிச்சிட்டு இங்க இருக்கான், நீ மட்டும் போயிட்டேன்னு வையேன் அவன் சந்தோஷமா பாக்யாவோட குடும்பம் நடத்துவான் அப்படிங்கிற ஈஸ்வரி இன்னும் 2-3 குழந்தை குட்டிங்க பெத்துக்குவான்னு மட்டும்தான் சொல்லல. அதுக்கு அப்படியே திகைச்சு போய் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.